Hey everyone! வெற்றிநடை சேனல் பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு அதுவும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் இருக்கும் இந்த வீடியோலாம் பண்ணி டியூ டு சம் சர்க்கம்ஸ்டன்ஸ் பண்ண முடியாத போச்சு. இனிமேல் வீடியோ ரெகுலராக வர்றோன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் தம்ப்நெயில் அதுக்கப்புறமா இந்த டைட்டில்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வாகமோன் பற்றி தான். ஸோ வாகமோன் நம்ம எப்படி போனோம், எங்கே ஸ்டே பண்ணோம், எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நாங்கள் என்னென்ன ஃபன் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் கடைசி ஆமாம், இந்த வீடியோவில் கடைசி ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதுவும் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. இப்போது டைம் வேஸ்ட் பண்ண நான் வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுறேன். இவங்க யாருன்னா எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சிராஜ் அண்ட் சோனி. இவங்க 2 பேரும் எங்கள் கூட நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. காலங்காத்தால் 5 மணிக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம் சொன்னதுனால இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு முந்தின நாள் ராத்திரி எங்கள் வீட்டில் வந்து தங்கிட்டாங்க. பட் ஆஸ் பர் த பிளான் நாங்கள் கரெக்டாக டைமிங் கிளம்பிட்டு கீழே வந்து லக்கேஜ்லாம் கட்டிட்டு எங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ரைடு ஸ்டார்ட் ஆயாச்சு. எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 524 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் வாகமோனில் எங்கே ஸ்டே பண்ணோம்னா வாகமோன் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணோம். ஆனால் இவங்க 2 பேருமே ராத்திரி எங்கள் வீட்டுக்கு வந்ததுனால நம்மளுக்கு மீட்டிங் பாயிண்ட்டும் கிடையாது. டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட்லேருந்து இப்போ வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம். அப்படியே ஒரு செம ஜோஷில் போயிட்டு இருக்கும்போது என்னடா இது நார்தர்ன் லைட்ஸ் மாதிரி, இது என்னடா சதர்ன் லைட்ஸான்னு பார்த்தா க்ளவுட்லாம் செம சூப்பராக இருந்துச்சு. சன்ரைஸ் செம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே வண்டியை சும்மா கீழ்ச்சி கூறு போட்டுட்டு போனால் இந்த மாதிரி இன்னும் ஒரு சூப்பர் சீனு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் இந்த ரோடு வழியாக பல தடவை வந்திருப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி சீன் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த பறவைங்க எல்லாம் சரியான லோ லெவலில் பறந்து செம்ம ஒரு பியூட்டி கொடுத்துருந்துச்சு எங்களுக்கு. அப்படியே இதை பார்த்த குஷியில் அப்படியே போக போக பொழுது விடிய ஆரம்பிச்சிடுச்சு. சரி, எல்லாருக்கும் பசி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் நிறுத்துகிற இடம் பேர் தான் ஏபிடி. ஏபிடி இல்லாத A to B நீங்கள் சொல்லலாம்னு நினைக்கலாம். ஆனால் இது ஏபிடி தான், ஆனந்த பவன் டிலைட். What happened? எதுக்காக இந்த சர்க்காசம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக இவங்க வண்டி நிறுத்த சொன்னாங்க சாப்பிட்றதுக்காக. நம்ம ரூல்ஸ் படி 100 கிலோமீட்டருக்கு அப்போ தான் சாப்பிட நிறுத்துவேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அதை தள்ளி 150 கிலோமீட்டருக்கு வந்துட்டோம். அதனால தான் எல்லாம் பசியில் வெறுப்பு இருக்காங்க என் மேலே. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 100 கிலோமீட்டர் கூட ஓட்டல, 100 இல்லை 50 கூட சொல்லலாம், 50 கிலோமீட்டர் கூட ஓட்டல. சரியான தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிச்சு. சாப்பிட்ட மினி மீல்ஸ் தன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. தூக்கம் சொக்குது. மூஞ்சாங்க கழுவிட்ட அப்புறமா இனிமேல் அடித்து கிழிச்சு கூறு போட வேண்டியதான் நினச்சேன். ஆனால் ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டில் ஐயோ தூக்கம் இன்னும் செம சொக்க ஆரம்பிச்சிச்சு. நல்ல வேலை ஒரு டீ கடை இந்த மாதிரி வந்துச்சு. டோல் தாண்டினோடனே இங்கே அப்படியே படுத்து ஒரு குயிக் பவர் நாப் எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். இந்த குயிக் பவர் நாப் எடுத்துகிட்டு உண்மையிலேயே ஒரு செம ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சும்மா அடித்து கிழி வண்டியை கிழிச்சிட்டு அதாவது திண்டுக்கெல்லாம் தாண்டிட்ட அப்புறமா நம்ம வண்டி கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆச்சுன்னா, இந்த கியர் லீவரில் இருக்க இந்த போல்ட்டு வந்து லூஸாகி அவுந்துடுது. என்னன்னு பார்த்தா உள்ளே இருக்க மரம் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு இருக்குது. உங்கள் எல்லா செட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் எல்லா டூல் கிட்ட வச்சுருப்பான், பஞ்சர் கிட்ட வச்சுருப்பான், காற்றடிக்கிற மிஷின் வச்சுருப்பான். அந்த மாதிரி தான் எங்கள் டீமில் சிராஜ். அவன் வண்டி அவ்வளோ பெருசுனால எல்லா சாமான் சட்டும் உள்ளே போட்டு எடுத்துருந்துருவான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஹார்ட்வேர் ஸ்டோரே அவன் வண்டிக்குள்ளே இருக்கும். அதனால் டக்குன்னு ஒரு ஸ்பேனர் எடுத்துகிட்டு வந்துட்டு மடமடன் டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கள் பயணத்துக்கு ஆரம்பிச்சோம். இது 2வது தடவை ஆகுது. பார்ப்போம் போய் போகிற வரைக்கும் அது மாதிரி நிற்குமா நிற்காது. இந்த ட்ரிப்பு எப்போ நாங்கள் போனோன்னா February 28 தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அதுக்குள்ளே வெயில் சும்மா மண்டையை புழக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, நல்லா ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் வண்டியை சும்மா கீழ்ச்சி கூறு போட்டுன்னு போயினே இருந்தால் மறுபடியும் அந்த கியர் லீவர் வந்துடுச்சு. மூணாவது தடவை மறுபடியும் கியர் போயிடுச்சு. போவோம் அதுவும் தெரியுது. அந்த மலையை தாண்டி தான் நம்ம வாகமோன் போக போகிறோம். அதை பார்த்தாலே சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டோட இருந்துச்சு. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா சிராஜன் சோனியும் கொஞ்சம் நேரம் கரெக்டானோம். கரெக்டாக நாங்கள் நின்ன இடத்துல பார்த்தா இன்னமும் திண்ணை கட்டியிருந்தாங்க. அண்ணன் எப்போ காலியாவார், திண்ணை எப்போ காலியாகும்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்டு நைஸ் அங்கே படுத்து ஒரு தூக்கத்தை போட்டுட்டா. பின்னாடியே பார்த்தா அவங்களும் வந்துட்டாங்க.
ஃபைனலி நம்ம கேரளாக்குள்ளே நுழைஞ்சாச்சு. கேரளாக்குள்ளே நுழைஞ்சோடனே பண்ண வேண்டியது ஒரு வள்ளிய சாயா அண்ட் ஒரு அடிப்பள்ளி பரோட்டா. வாகமோனுக்கு வந்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக எங்கேயாவது சாப்பிட முடியாது சாப்பிட்டுக்கோங்க. பெருசாக ஏதோ ஹோட்டல்லாம் இங்கே இல்லை, இதுமாதிரி சின்ன சின்ன ஹோட்டல் தான். ஆனால் பரோட்டாவும் சூப்பராக இருந்துச்சு. And finally, after crossing the serene nature and beautiful scenery, we reached Zostel Vagamon. நாம டெஸ்டினேஷனில் போயிட்டு தங்கலாம், ஆனால் தங்குற இடமே ஒரு டெஸ்டினேஷன் ஆச்சுன்னா செம சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த வாகமோன் ஹாஸ்டல்னு சொல்வேன். ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஹாஸ்டல் நீங்கள் வாகமோனில் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் ஹாஸ்டல் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் ஹாஸ்டல் நிறைய இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கேன். இது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஹாஸ்டல் நான் சொல்வேன். வந்த கையோட லக்கேஜ்லாம் அன்பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே பண்ண வேண்டியது மெயினாக செக்இன்னு. ஒருவேளை நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறதுனா உங்களுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே வந்து உங்களுக்கு ப்ரேயராக செக்கிங்க்கு ஒரு லிங்க் வரும். அதில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும். நாங்கள் அது பண்ணாதான் வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து எல்லாத்தையுமே பண்ணணும். செக்இன் பண்ணி முடிச்சிட்டோமா, ரூம் கூட போல் ஒரு சூப்பரான ஒரு இடத்த சேர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே செம்ம காற்று, அப்படியே அந்த காற்று நல்லா வாங்கிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ரூமுக்கே போனோன்னா பார்த்துங்களேன், அந்த மாதிரி இடம் இது வந்து. இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ஹாஸ்டல் ரோட் ரூமு. நாங்கள் வந்து ஒரு மிக்ஸ்ட் டாம் எடுத்தோம். ஸோ அதனால் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் யார் வேணால் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். நாங்கள் 6 பெட் ஷேரிங் எடுத்தோம். ஸோ நாங்கள் இதில் 4 பெட் ஆல்ரெடி ஆக்குபை பண்ணிட்டோம். 2 பேர் வேறு யாரும் இருந்தாங்க. பை ஈவினிங் அவங்களும் எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதேமாதிரி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்களும். ஹாஸ்டலில் தங்கிறதுக்கு மெயினான ரீசன் நான் நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன். நீங்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல ட்ராவலர் இருந்தால் உங்களை மாதிரியே நல்ல ட்ராவலர்ஸை மீட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் நான் சொல்லுவேன் நான். அது மட்டும் இல்லாத நீங்கள் ஹோட்டல் ரூம் புக் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ளே உட்காரதுக்கு பதிலாக இந்த மாதிரி இடம்லாம் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாத ரெக்ரியேஷன் ரூம் இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். அது மட்டும் இல்லாத எங்கெங்கெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு பெரிய ரிசர்ச் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்கள் இவங்ககிட்ட கேட்டாலே எல்லா இடத்தையும் சொல்லிவிடுவாங்க. அதே மாதிரி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹாஸ்டல் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஹாஸ்டல் கிடையாது, எந்த ஹாஸ்டல் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு வேளை இந்த காமன் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு காமனாக ஒரு மிக்ஸ்டு அவங்களை படுக்கிறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டாக இருந்துச்சுன்னா அது மட்டுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இங்கே. அதுக்கப்புறம் வெளில வந்து பார்த்துட்டு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடத்துல நெட்டு கட்டி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஜாலியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு செம்ம காற்று, உண்மையிலேயே ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்தோம் நாங்கள். அதுக்காட்டியும் பார்த்தா சாயங்காலம் ஆகும்போது சரி டீ குடிக்க நேரம் வந்துச்சு சொல்லிட்டு பார்த்தா எல்லா ஹாஸ்டல்லுமே அந்த இடத்துலேயே இந்த ஒரு சின்ன கேஃபே வச்சுருப்பாங்க. டு பி ஃப்ரேங்க், நீங்கள் நார்மலாக வெளியில் வாங்குகிற டீக்கும் இங்கேயும் கொஞ்சம் ரேட் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இட்ஸ் ஓகே நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே டீ குடிங்க. இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் வண்டி எடுத்துகிட்டோ இல்லை நடந்து போய்ட்டு வெளியில் போய் கூட டீ குடிச்சு வரலாம். ஸோ நாங்கள் இங்கே கொஞ்சம் டீ குடிச்சிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வெளியில் சும்மா சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அப்படியே நாங்கள் வெளியில் சுற்ற போயிட்டோம். இந்த சிட்டியை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வரதுக்குள்ளே ரொம்ப ராத்திரி ஆகிடுச்சு. ராத்திரி இந்த இடத்துல ஓட்டுறதுக்கு கொஞ்சம் டேஞ்சராக இருந்தாலுமே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்டலுக்குள்ளே வந்துட்டு அப்புறமா கேம்ப் ஃபயர்லாம் போட்டு சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. மியூசிக்லாம் போட்டுட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே டைம் பாஸ் ஆகிடுச்சு.
டின்னருக்கு நாங்கள் ஜாஸ்டல்லே சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாத நாங்கள் சீக்கிரமாக தூங்க போயிட்டோம். ஏன்னா வந்தது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதுக்காகவே சீக்கிரம் தூங்கணும். அது மட்டும் இல்லாத காலையில் ஒரு சூப்பர் ஆக்டிவிட்டி வேறு ஒன்று இருக்குது, அதுக்காகவே தூங்க போயிட்டோம் சீக்கிரமாகவே. நான் தங்கின எல்லா ஹாஸ்டல்லையுமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை நைட் சஃபாரியாக இருக்கும், இல்லாட்டி சிட்டி டூராக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த ஹாஸ்டல் என்ன பண்ணாங்கன்னா காலங்காத்தால் வந்து ஒரு ஜீப் சஃபாரி பண்ணாங்க. இந்த இடத்துல ஒரு 3 இடத்த கவர் பண்ணுவாங்க. பர் ஹெட் 500 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்று நாங்களாம் பே பண்ணிவிட்டு இதை தான் அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் அந்த 3 ஆக்டிவிட்டி என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சன்ரைஸ் பாயிண்ட் கூட்டின்னு போனாங்க. உண்மையிலேயே அந்த இடம் ஒரு சூப்பர் த்ரில்லிங்காக இருந்துச்சு. இந்த இடம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆஃப் ரோடு. அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் சன்ரைஸ் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் ரீச் ஆனாலும் ஆல்மோஸ்ட் டார்க்காக தான் இருந்துச்சு. இது வந்து இந்த ஜீப்பில் கூட்டிகிட்டு போனாங்க. உண்மையிலே ஒரு த்ரில்லிங்கான ரைடுன்னு சொல்லுவேன், அட்வென்ச்சரான ரைடுன்னு சொல்லுவேன் நான். அதுவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இல்லை, ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து மலை மேலேயே கவர் பண்ணாங்க. அதுவும் இந்த ஆஃப் ரோட்லேயே கவர் பண்ணாங்க. அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆனோடனே அன்ஃபார்ச்சுனேட்லி அன்எக்ஸ்பெக்டட்லி அன்றைக்கி சன்ரைஸ் வந்து ஆகலை. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு அன்றைக்கி. ஆனால் மேலே போனோடனே உண்மையிலே சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல் சீனரி. இந்த இடத்துக்கு நீங்கள் ஹாஸ்டல் ஸ்டே பண்ணிங்கன்னா இந்த ஜீப் சஃபாரி மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இது கண்டிப்பாக இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு இடம். இந்த இடத்துல ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 hours நாங்கள் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணோம். நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக கொண்டாந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேசிட்டு பார்த்திங்கன்னா நம்ம உளுப்புண்ணின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஹாஸ்டல்லே வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. இங்கேருந்து ஒரு ஜீப் ரைட் மாதிரி. ஸோ சன்செட்டுக்காக வந்தோம், சன்ரைஸ்க்காக இங்கே வந்து நாங்கள். ஆனால் சன்ரைஸோட நிலமை இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் ரொம்ப க்ளவுடியாக இருக்குது இன்றைக்கி. ஸோ இங்கேருந்து ஜீப்பில் கூட்டின்னு வந்துட்டு அந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் அங்கே போயிட்டு முடிச்சுட்டு இதுதான் சன்ரைஸ் பாயிண்ட்டாக. அதுக்கப்புறமா இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நான் வந்து வாகமோனில் எதுக்காக மெயினாக வந்தேன்னா இந்த டனலை பார்க்கறதுக்காக தான் மெயினாகவே. இந்த டனல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா உளுப்புணி டனல்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த February மாதத்தில் வந்ததுனால தண்ணி கம்மியாக இருந்துச்சு. அதனால் டனல்குள்ளெல்லாம் எங்களால் போய் என்ஜாய் பண்ண முடிஞ்சிது. இதே மழை காலத்தில் வந்திங்கன்னா நிறைய சமயம் க்ளோஸும் பண்ணிவிட்டாங்களாம், அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஆனால் மழை காலத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும், தண்ணி ஃப்ளோ பயங்கரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் டனல்குள்ளெல்லாம் போய் என்ஜாய் பண்ண முடியாது, சும்மா வெளியிலேருந்தே பார்த்துட்டு போக வேண்டியது இருக்கும். ஸோ இந்த டனல் ரீச் ஆகிறதுக்கும் இந்த ஜீப் வழியாக போனது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டனலுக்குள்ளே போகிறதுலாம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. எங்கெங்கேயோ போயிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு டனலுக்குள்ளே போனது வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணேன் நான். இப்போ தானே தெரியும், ஏன்னா அந்த இடத்துல வெல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் இப்போ இந்த மாதம் எனக்கு மார்ச் ஆகிடுச்சு. ஸோ மார்ச் மாதத்துனால இந்த இடத்துல தான் தண்ணி இருக்குது. ஆனால் ரெய்னி சீசன்லாம் வந்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக போகும். நிறைய யூடியூப் சேனல் நான் பார்த்துருக்குறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட் பிளேஸு. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு. Over. How was it? Super. Extra super.
இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்ட அப்புறமா நம்மளோட ஜீப் சேட்டா எங்கே கூட்டிகிட்டு போனான்னா ஒரு சூப்பரான ஒரு டீ எஸ்டேட் கூட்டிகிட்டு போனார். டீ எஸ்டேட்டில் பெருசாக பார்க்க வேண்டியது எதுவும் இல்லை, சும்மா அங்கே நின்று இலைக்கு நடுவில் எப்போ போல் ஒரு ஃபோட்டோ எடுப்போம்ல, அதுதான் காலங்காலமாக பண்ணிகிட்ருக்கோம். அதே தான் நாங்களும் பண்ணிட்டு வந்தோம். பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நேற்றுலாம் நான் சொன்னல சரியான வெயில். ஆனால் திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது இங்கே மழை பெய்யுதுன்னு இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டை சில்லுன்னு ஆக்கி விட்டுடுச்சு. இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்ட அப்புறமா நாங்கள் ஹாஸ்டலுக்கு ரிட்டர்ன் அவங்களே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. வந்துட்டப்போ இந்த ஹாஸ்டலில் விசாரித்து பார்த்தோம் வேறு என்னென்ன இடம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு பார்த்தா எல்லா ட்ரெக்கிங் பிளேஸை சொன்னாங்க. அவங்க எல்லா ட்ரெக்கிங் இடத்தையும் சொல்லும் போதே எங்கள் 4 பேரும் நாங்கள் அவங்கவுங்க மூஞ்சை பார்த்துட்டு இருந்தோம் மாற்றி. சரி நம்ம எதாக இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே டீ கடையில் உட்காந்துன்னு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தா எல்லாருமே ஒரு பிளான் சொன்னாங்க. ஸோ அந்த பிளான் எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணிவிட்டு வாகமன் வந்தோம். வாகமன் வந்துட்டு அப்புறமா நீங்கள் காலையில் அந்த சன்செட் பாயிண்ட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் அந்த டனல் அதுதான் மெயினாக வந்தது வாகமனுக்கு. அது பார்த்ததில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனு. அதுக்கப்புறம் அந்த டீ எஸ்டேட் போனோம். நிறைய இடம் இங்கே ஆக்சுவலி நிறைய இடம் வாகமனில் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் ட்ரெக்கிங். நம்மளுக்கும் ட்ரெக்கிங்க்கும் ரொம்ப கஷ்டம். அதுவும் கூட்டாளிங்களும் அதே நிலைமையில் இருக்காங்க. நம்மளுக்கு அப்படியே பைக்கோடு போயிட்டு அப்படியே ஏரியா பார்த்துட்டு வருது, அப்படி தான் அந்த இடத்துக்கு தான் போயிடும். பட் ஆனால் ட்ரெக்கிங் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம பண்ணல. இப்போ நெக்ஸ்ட் எங்கே போனால் திடீர்னு ஒரு சடன் ஒரு பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலி 3 days நாங்கள் ஹாஸ்டல் புக் பண்ணியாச்சு. இருந்தாலும் சரி திடீர்னு பார்த்தா ஒரு பிளானில் ஒரு சேஞ்ச் வந்துச்சு. அந்த சேஞ்ச் பண்ண பிளான் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னா நம்ம மூன்று ஐலாண்டுக்கு போகிறோம்.